வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஊனமுற்ற பயனாளிக்கு இருசக்கர வாகனத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஊனமுற்றவர்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஊனமுற்ற பயனாளிக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை துணை இயக்குநர் திரு ஆறுமுகம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தார்கள். ஏப்ரல் 10, 14, 18 ஆகிய தேதிகளில் புதுச்சேரி ஜிப்மர் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான 10 மகாவீர் ஜெயந்தி, 14 டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள், 18 புனிதவெளி ஆகிய 3 நாட்களில் ஜிப்மர் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும், எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் அந்த நாட்களில் வழக்கம் போல் இயங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பைக் ஓட்டி சென்று விபத்து ஏற்படுத்திய சிறுவனுக்கு பதிலாக தந்தை கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் சபாபதி. இவர் கம்பி கட்டும் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 5ஆம் தேதி தனது பைக்கில் வீட்டிலிருந்து கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பினார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு சிறுவன் ஓட்டி வந்த பைக் சபாபதி பைக் மீது மோதியது. இதில் சபாபதிக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பிறகு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றார். விபத்து குறித்து சபாபதி மனைவி ஆனந்தி போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினார். இதில் பைக்கை ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தியது கீழ்புத்துப்பட்டு பகுதியை சேர்ந்த சிறுவன் என்பது தெரிய வந்தது. எனவே புதிய மோட்டார் வாகன தடை சட்டத்தின்படி சிறுவனை பைக் ஓட்ட அனுமதித்த அவரது தந்தை கூலி தொழிலாளி விஜயகாந்த் என்பவரை குற்றவாளியாக சேர்த்து அவரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நிபந்தனை ஜாமீனில் விடுவித்தனர். சிறுவனை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து ஏற்படுத்தி சிறுவனுக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கக்கூடாது எனவும் 12 மாதங்களுக்கு பைக்கின் பதிவு சான்றிதழை இடைநீக்கம் செய்யவும் வட்டார போக்குவரத்து அதிகாரிக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். போலி கால் சென்டர் நடத்தி புதுச்சேரி உட்பட பல மாநில இளைஞர்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த ஹரியானாவை சேர்ந்த 2 வரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த சிவனேஷ் என்பவர் மொபைல் எண்ணுக்கு HR என சொல்லி வந்த அழைப்பின் மூலம் பிரபல IT நிறுவனத்தில் பணியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதையடுத்து தேர்வு கட்டணம், செயலாக்க கட்டணம் என பல கட்டணங்களாக ரூபாய் 1,74,000 டெபாசிட் செய்ய அந்த நபர் தெரிவித்துள்ளார். அதை நம்பி சிவனேஷ் அவர் சொன்ன வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்தார். இது தொடர்பாக சிவனேஷ் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பணம் செலுத்திய வங்கி கணக்கு பர்வீன், கௌரவ் ஆகியோரது என்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஹரியானாவில் உள்ள பரிதாபாத்தில் அவர்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் அவர்களை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சைபர் கிரைம் SSP பர்வீன், கௌரவ் ஆகியோர் 100கணக்கான வங்கி கணக்குகள் வைத்துள்ளனர். கௌரவ் 2019 நொய்டாவில் வேலைவாய்ப்பு மோசடி செய்யும் கால் சென்டரில் வேலை பார்த்துள்ளார். அதன் பிறகு கோவிட் காலத்தில் கௌரவ் தனது நண்பர் சந்தீப்புடன் சேர்ந்து சொந்தமாக போலி கால் சென்டர் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி ஏமாற்ற தொடங்கினர். 1000க்கும் மேற்பட்ட நபர்களிடம் பல கோடி மோசடி செய்துள்ளனர். பல மாநிலங்களில் புகார் பதிவானது. முதல் முறையாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தற்பொழுது பர்வீன், கௌரவ் ஆகிய 2 வரை கைது செய்தனர். இதில் சந்தீப் தலைமறைவாகியுள்ளார். அவரை தேடி வருகிறோம். இதில் கைதான 2வரும் பட்டதாரிகள். ஒருவர் பொறியியல் பட்டதாரி என்று குறிப்பிட்டுள்ளார். குழாய் மூலம் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படவுள்ள இயற்கை எரிவாயுவுக்கான வரியை 14.5% இருந்து 5% குறைக்க ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார்.
புதுச்சேரி 4 பிராந்தியங்களிலும் வீடுகள் மற்றும் வணிகம், தொழிற்சாலை பயன்பாட்டுகளுக்கு நேரடியாக குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் வகையில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள சில நிறுவனங்கள் மூலம் வலையமைப்பு ஏற்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் ஓராண்டுக்குள் முடிவடைந்து இத்திட்டம் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அரசின் வணிக வரித்துறை கூடுதல் செயலர் முகமது மன்சூர் வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையில் புதுச்சேரி மதிப்பு கூட்டு வரி சட்டம் 2007 பிரிவு 31 மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தியும் பொதுமக்கள் நலன் கருதியும் வீட்டு உபயோகத்துக்காக குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயுவுக்கான வரியை குறைக்க புதுச்சேரி ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி வீட்டு உபயோகத்துக்காக குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயு மீதான வரி 14.5% 5% குறைக்கப்படும். வணிக பயன்பாட்டுக்கான இயற்கை எரிவாயு மீதான வரி 14.5% 7.5% தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு 14.5% முதல் 7.5% வரையும் வரி குறைக்கப்படும். இது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு ஜவஹர்லால் நேரு உயர்நிலைப் பள்ளியில் 37 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக இருந்தபோது 1988 முதல் 1989 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 37 ஆண்டுகளுக்கு பிறகு வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஒன்றிணைந்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். 1988 முதல் 1989 ஆண்டில் ஜவஹர்லால் நேரு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இன்று நெடுங்காடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினர். 37 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் தாங்கள் படித்த பள்ளியின் முன்னேற்றம், பயிற்றுவித்த ஆசிரியர்களை கௌரவித்தல், தங்களுடன் பயின்ற உயர்நிலைகளில் உள்ள நண்பர்களை அழைத்து கௌரவித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளதாகவும் 1988 முதல் 1989 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்களை நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அப்பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 37 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டது நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கரியமாணிக்கம் கிராமத்தில் அங்கன்வாடி மூலம் தேசிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு ஊர்வலத்தை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கரியமாணிக்கம் கிராமத்தில் மக்களை நோக்கி என்ற தலைப்பில் அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். திட்ட அதிகாரி நிர்மலா தேவி அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து சிறப்புரை வழங்கினார். தொடர்ந்து பரதநாட்டியம், தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் செய்திருந்தனர். லஞ்ச வழக்கில் சிறையில் உள்ள புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட 3 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கியுள்ளது. சாலை அமைக்கும் பணிக்கு லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் இளமுருகன் ஆகிய 3வரை காரைக்காலில் சிபிஐ சுற்றி வளைத்து கைது செய்தது. மேலும் அவர்களிடமிருந்து ரூபாய் 75 லட்சம் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு 3 பேரும் நீதிமன்ற காவலில் காரைக்கால் கிளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன், ஒப்பந்ததாரர் இளமுருகன் உள்ளிட்ட 3 பேர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவர்கள் 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதி அனைத்து விதமான மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால்துறை ஆணையர் ஆணைப்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வரும்
அனைத்து கல், சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்படுவதாக கலால் துறை தெரிவித்துள்ளது. அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி நடைபெற்ற 27 நட்சத்திரங்களின் கோமாதா பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் முடிந்து 10ஆம் ஆண்டு துவக்க விழா 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 27 நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை நடைபெற்றது. இதில் மணக்குள விநாயகர் கோவிலுக்குள் 27 பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோமாதா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு பசுக்களுக்கு பூஜை செய்து வழிபட்டார். அதேபோல் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நாளை காலை லட்ச அர்ச்சனை நடக்கிறது. அதைத் தொடர்ந்து அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு 1008 சங்காபிஷேகம் நடத்தப்பட்டு இரவு உற்சவர் மூர்த்தி வீதி உலா நடைபெற உள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை உயிரிழப்புகளை தடுப்பதற்காக 0 உயிரிழப்பு என்ற திட்டத்தை அமல்படுத்தி 3 மாதத்தில் 24 பேர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சாலை உயிரிழப்புகளை தடுப்பதற்காக 0 உயிரிழப்பு என்ற திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் முடிவு செய்தனர். அதன்படி கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி புதுச்சேரி முழுவதும் ஹெல்மெட் கட்டாயம் சட்டம் அமலுக்கு வந்தது. இதையடுத்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போலீசார் ஹெல்மெட் அணியாமல் வருபவர்களை பிடித்து அபராதம் விதித்தனர். இதனால் அடுத்த சில நாட்கள் மட்டுமே மக்கள் குறைந்த அளவில் ஹெல்மெட் அணிந்தபடி சென்றனர். அதன் பிறகு போக்குவரத்து போலீசார் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் ஹெல்மெட் அணியாமல் சென்ற வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 3 மாதத்தில் 385 சாலை விபத்துகள் நடந்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 2 சிறுவர்கள் உட்பட 24 பேர் உயிரிழந்துள்ளனர். 0 உயிரிழப்பு என்ற திட்டத்தை அமல்படுத்தி 3 மாதத்தில் 24 பேர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் பைக்கில் சாலையை கடந்த சமையல் தொழிலாளர் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் சம்பவ இடத்திலே சமையல் தொழிலாளி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி கிராமத்தை சேர்ந்தவர் பாலபாஸ்கரன் சமையல் தொழிலாளி. இவர் நேற்று சமையல் வேலைக்கு சென்றுவிட்டு காலை தனது பைக்கில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கம் சாய்பாபா கோவில் அருகே சென்றபோது வலது பக்கமாக சாலை கடக்க முயன்றார். கடலூர் நோக்கி சென்ற மற்றொரு பைக் அவர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் சமையல் தொழிலாளி உயிரிழந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகம் மற்றும் செயற்குழு தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் அணி தலைவர்கள் கூட்டம் தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் அமைந்துள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழக தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் கழகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் நிலுவையில் உள்ள முதியோர் மற்றும் விதவைகள் பென்ஷனை தகுதி படைத்த அனைவருக்கும் வழங்க வேண்டும். நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட கவர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றும் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அறிவித்திருப்பதை தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து எடுத்து கூறுவது என்றும் மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மக்கள் வளர்ச்சியில் உண்மையான அக்கறை உள்ள அரசியல் கட்சிகளுடன்
மூன்றாவது அணி அமைத்து தேர்தலை சந்திப்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தல் குப்பம், திருபுவனை ஆகிய பகுதிகளில் வாய்க்காலை தூர்வாருதல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தல் குப்பம் கிராமம் சம்போடை வாய்க்காலில் தூர்வாருதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7 லட்சம் செலவிலும், அதனைத் தொடர்ந்து திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் தூர்வாருதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 5,93,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து ரூபாய் 2.25 லட்சம் மதிப்புடைய நகை மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை அடுத்த களித்தீர்த்தல் குப்பம் திரௌபதி அம்மன் கோயில் எதிரே உள்ள கிழக்கு மணவெளி வீதியை சேர்ந்தவர் ஹரிராமன். இவரது மனைவி அருள்மொழி. ஹரிராமன் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டார். மனைவி அருள்மொழி திருபுவனையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் ஒப்பந்த ஊழியராக வேலை செய்து வருகிறார். நேற்று காலை அருள்மொழி வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட மகளும் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்று விட்டனர். மாலை 4:45 மணிக்கு பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த இன்பரசன் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார். அப்பொழுது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த துணிமணிகள் அலங்கோலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பணி முடிந்து அருள்மொழி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த ரூபாய் 2.25 லட்சம் மதிப்புடைய 1 சவரன் தங்க செயின், 1 சவரன் குருமாத், 3/4 சவரன் கம்பல் மற்றும் ரூபாய் 5,000 ரொக்க பணம் கொள்ளை போனது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வக்பு வாரி சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வக்பு வாரி திருத்த மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வக்பு வாரி திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் மத்திய அரசின் வக்பு வாரி சட்ட திருத்த மசோதா சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பறிக்கக்கூடியதாக உள்ளதாகவும், எனவே அந்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியின் புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் சுதேசி மில் அருகில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென வக்பு வாரிய திருத்த மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.